அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சர்க்யூட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்க்யூட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஃபெக்டிவ் கரண்ட் ஐ இந்த கிவன் சர்க்யூட்டில் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி வில் பி அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் இருக்கு, அடுத்து இண்டக்டர் இருக்கு, அடுத்து கெப்பாசிட்டர் இருக்கு. இப்போ கெப்பாசிட்டரில் ஹை ஃப்ரீக்வன்சி அப்படியே கண்டுபிடிக்கல அப்படின்னா, கெப்பாசிட்டர் ஃபார்முலா என்னது? ஹை ஃப்ரீக்வன்சிக்கு 1/ωc தான் ஃபார்முலா. இது இண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா ωL. ஓகேங்களா? இப்போ இதில் ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டாங்க, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டாங்க. அப்போ இண்டக்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெரி ஹை ஃப்ரீக்வன்சினா இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ கெப்பாசிட்டன்ஸில் எப்படி இருக்கும்? ஹை ஃப்ரீக்வன்சினா 0. ஓகேவா? ஓகே, அதாவது இண்டக்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் வந்து பிளைன் வயராக ஆட் பண்ணோம் ஹை ஃப்ரீக்வன்சியில். ஓகேங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி எப்படி ஆட் பண்ணோம்? இது ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். இண்டக்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும், இது பிளைன் வயராக இருக்கும். அப்படின்னா இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும்? இப்போ கெப்பாசிட்டரில் எப்படி பார்த்தோம்? ஓப்பன், அதாவது பிளைன் வயரை ஆட் பண்ணணும்னு பார்த்தோம், இப்படி தானே? இப்போ பிளைன் வயரை வரைகிறேன். கெப்பாசிட்டர் இடத்துல கூட என்ன வரையணும்? பிளைன் வயரை வரையப்போகிறேன். ஓகே, கெப்பாசிட்டர் சொன்னால் பிளைன் வயரு வரைஞ்சாச்சா? வரைஞ்சாச்சு. இண்டக்டர் இடத்துல எப்படி இருக்கும்? ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வரைஞ்சோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது, கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இங்கேயும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஓகே, அப்போ சர்க்யூட் எப்படி இருக்குது அப்படின்னா, ரெசிஸ்டர், அதுக்கு மேலே இது ஒரு ரெசிஸ்டர், கீழே ஒரு ரெசிஸ்டர், அது இந்த ஒரு ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வேல்யூ என்னன்னா, ரெசிஸ்டர் வேல்யூ வந்து என்னன்னா 4 ஓம், இதுவும் 4 ஓம், இது 2 ஓம், இது வந்து 1 ஓம். ஓகேங்களா? கடைசியாக இங்கே பவர் சப்ளை பேட்டரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 220 வோல்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டும் பேரலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். பேரலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லணும்? R1 டாட் R2 R1 ப்ளஸ் R2 இப்போ எவ்வளோ வரும்னா 16/8 2 ஓம் வருது. ஓகேங்களா? அப்போ இது 1 ஓம், இது 2 ஓம், அதுவும் 2 ஓம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே சீரியஸாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கிடலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 5 ஓம் வருது. 5 ஓம் வருது. கீழே வந்து 220 வோல்ட் இருக்குது. அப்போ ஓம்ஸ்ல யூஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். I = V/R. V எவ்வளவு? 220 divided by 5, 44 ohms. Answer = 44 ohms. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.